அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடிந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. பாடாதீங்க பாடாதீங்கனாலும் கேட்கவே செய்யாது. பிள்ளை பயப்படுது ஆனா கேக்குதா? அத்தம்மா பாடாதீங்க அத்தம்மா, பிள்ளை அழுது. உன் மகன் வேணுக்குன்னே பண்ணதான், பாடும்போதெல்லாம் அழுதான். எவ்வளவு அழகான குரல் தெரியுமா? ஏன் இப்படி செய்தான்? பிள்ளை பயப்படுது அத்தம்மா. ஏங்க, என் குரல் வளம் நல்லா இருக்கு நீங்க எப்பவுமே சொல்லிட்டே இருப்பீங்களாங்க. ஆமா மீனாட்சி, உன் பாட்டை கேட்காம என்னால தூங்கவே முடியாது. தினமும் கரெக்டு தான் தூங்குவேன். இவர் ஒரு ஜால்ரா மண்டையரு. நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேங்க, அதை சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. சொல்லுமா. வயசான காலத்துல எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ஐடியா வந்தது பத்திடுங்க. நான் ஏன் பாட்டு கிளாஸ் எடுக்க கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் வயசானவங்களோ சரி கொஞ்சம் வயசால யாரா இருந்தாலும் ஒரு 4-5 பேர் உட்கார வச்சு காலையிலையும் சாயந்தரமும் பாட்டு பாட சொல்லி கொடுக்கட்டா? கிழிஞ்சுது. சும்மாவே பிள்ளை அழுது எல்லாரும் சேர்ந்து பாடினா என் பிள்ளை வீட்டு விட்டே ஓடிரும். அருமையான யோசனை மீனாட்சி. அத்தம்மா நீங்க பாடுங்க, என்னென்னும் பண்ணிட்டு போங்க. நீனே வேலைக்கு அனுப்புங்க. பையன் தான் வளர்ந்துட்டாம்ல, இனி இவனை வச்சு நீங்க பாருங்க. நான் வேலைக்கு போறேன், எனக்கு வீட்டுல இருக்க எரிச்சலா இருக்கு. நீ வேலைக்கு போயிட்டேன்னா இவன் என்கிட்ட இருக்கவே மாட்டான். நான் பாடிட்டே இருப்பேன், அழுதுட்டே இருப்பான். பாடாம இருந்து என் பிள்ளைய பாருங்க. நான் விஜய் கூடயே மறுபடியும் ஆபீஸ் போறேன். கொஞ்ச நாள் எரிமா, கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமை பொறுமை. இப்படியே சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அத்தம்மா. வேற நான் பேசாம நெட்டவழி கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போயிருவேன். ஆத்தாடி அத்தா, அவளுக்கு கூட எல்லாம் சேரக்கூடாது. ஊருக்காட்ட சுத்திக்கிட்டே அலைவழுவ, ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுவ. உனக்கு அந்த புத்தி தான் வரும். நீ லட்சணமா வீட்டுல இரு. எங்க பாட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? ஒரு ரூம் ரெடி பண்ணணும், 4 கிளவிகளை பிடிச்சு கொண்டு வரணும். அப்புறம் வேற என்ன வேணும்? மைக் வேணுமோ? மைக்கு வேண்டாம். மைக்கில் பாடுறீங்கன்னா விண்ணு காதுல தெரிக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். முதல்ல சும்மாவே பாடு. சரி சரி, அப்ப எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். ஃபீஸ் ஒரு 1000 ரூபாய் வாங்கலாமா ஒரு ஆளுக்கு? ஓசியில கூப்பிட்டாலே ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஃபீஸ் வேற வாங்கதான் ஃபீஸ். என்ன 1000ங்கிறது ரொம்ப கம்மி. உன்னுடைய அழகான இந்த குரல்ல வச்சு நீ பாடும்போது அவங்க கேட்காங்க. அவங்களுக்கு நீ சொல்லியும் கொடுக்க. ஒரு 5000 சொல்லு, அப்பதான் ஒருத்தரும் வரமாட்டாங்க. சரி சும்மா இருங்க. 5000லாம் ரொம்ப அதிகம், அதெல்லாம் சரியா வராது. நம்ம கம்மியான விலையை வாங்குவோம். முதல்ல ஒரு மாசம் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 500 வச்சுக்கிடுவோம். சரி சரி, வா இஷ்டம் மீனாட்சி. சும்மாவே வீட்டுல எந்த நேரமும் பாடுறங்கிற பேர்ல கத்திட்டு கிடக்கும். நீ 4 கிழவுகளை வேற வச்சுக்கிட்டு என்ன கூத்தடிக்க போதோ கடவுளே. என் பிள்ளைதான் பாவம். அப்படி இது கடந்து கத்திட்டு கிடந்ததுன்னா இதை சாக்க வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துருவேன். இங்க ரூமா நாய் நல்ல காலை கடிச்சு வச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு வெளியே எங்கேயும் நடந்துடாத சொல்லிட்டேன். பேதியில போற நாய் என்னையதான் கடிக்கணுமா? எதுக்குதான் இப்படி ஊர்ல விடுதளவுல நாய்கள வளர்க்குறவ வீட்டுல கெட்டி போடணும்? இப்படி தெருவுல விட்டா என்ன செய்ய முடியும்? தெருநாய் எண்ணிக்கை அதிகமாயிட்டு மனுஷளவு ரோட்ல போக முடியல. சின்ன பிள்ளைகள கடிக்கி, பெரிய ஆளுல குறைக்கி, ராத்திரி ஆனா சுத்து போடுது. இதுக்கு இந்த கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்காதா கடவுளே? பக்கமா டைலாக் பேசாம படுத்து உறங்கு. சை, நாய்கிட்ட போய் கடி வாங்கி இப்ப டீ கடைக்கு நீ வர முடியாம ஆயிட்டு பத்தியா? இந்த ஆளுக்கு இதுதான் கவலை, சுயநலம் பிடிச்ச மனுஷன். ஸ்னேகா, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. அம்மா பாவம்பா. 5ஆம் கிளாஸ் படிக்க, நல்ல படிப்புல கவனத்தை செலுத்து. ஓடு. இதை காரணமா வச்சு லீவ் போடலான்னு அலையாத. போ போ போ. அந்த பிள்ளை எனக்கு ஏதாட்டும் ஒத்தாசையா இருக்கும். ஒரு ஒத்தாசையும் வேண்டாம். படிக்கிற பிள்ளையே கெடுக்காத. ஸ்னேகாவை அப்பா பள்ளிக்கூடத்துல விடுதே. சரிப்பா. அம்மா உடம்ப பாத்துக்கோ. மன போயிட்டாரே, நான் 4:30க்கு வந்துருவேன். சரி செல்லம், போயிட்டா. ராத்திரி எங்கேயோ வாடி இருக்கா, நாய் காலை பிடிச்சு கவி இருக்கு. பேக் அங்க வெளியே இருக்குமா, எடுத்துக்கோ. சரிம்மா. இப்படி ஆயிப்போச்சு, வெளியே எங்கேயுமே போக முடியலையே. என்ன பண்ண? எதுக்கு ஓடணுங்கிறதே மறந்துட்டு. மண்டக்கிட்ட ஐயா, முதல்ல ஐயா, இந்த நிக்கார்ல கண்ணாடி போட்ட ஆளு இவர் தான் லாட்ரி டிக்கெட்டுக்கு நம்பரை கரெக்டா கொடுத்தா பணம் தருவாருன்னு நினைக்கேன். கேளு. எனக்கு மலையாளம் தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும். அது ரொம்ப ஈஸி தான், ஜிம்பிள். இரு நான் கேட்க மலையாளத்துல. இவட லாட்ரி டிக்கெட்ல காசு விழுந்துட்டு 1.5 லட்சம்.
கொடுங்கோ சேட்டா. பற இவன் என்ன பறக்க சொல்லுதான்? பறந்து காமிச்சிருவோம். பற 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 பறவை ஒன்று, சிறு 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 பறவை ஒன்று, கா கா கா. பற 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 பப்பற 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 பற 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 பறவை ஒன்று. இந்த பறந்தது போதுமா தம்பி? டிக்கெட் கொடு. இந்தாங்க ஐயா. 321012 1,50,000. எஸ் எஸ். டேக் இட். 1,00,000 பணம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நன்றி லாட்ரி ஐயா. இந்தாங்க முதலாளி ஐயா. எல்லாத்தையும் என்கிட்ட குடிக்கேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வச்சுக்கோமா. 1,00,000 தானே பேக்கரி திருப்ப வேணும், 50,000 நீ வச்சுக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டும் ஐயா, உங்ககிட்ட இருக்கட்டும். நான் தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேக்கரியை டெவலப் பண்ணதுக்கு பணம் தேவைப்படும். சரக்குலாம் வாங்கணும், நீங்களே வச்சுக்கிடுங்க. எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும். யாருமே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பெரிய உதவி நீ செஞ்சிருக்க, நான் உன்னை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். சரி வாங்க போலாம். முதல்ல இந்த பணத்தை இந்த கிளவி மூஞ்சில விட்டு எரிஞ்சு பேக்கரியை திருப்பிடணும். பூ 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 வாட்? பூ? பூ பூ பூ. பிராந்து. கிளவி எங்க? ஓ, இந்த இருக்குதா கிளவி. ஹாய் ஹாய் வடிவுப்பட்டி. என்ன பேச்சுல ஒரு மாதிரி இருக்கு. நீங்க கேட்ட 1 லேக் இதுல இருக்கு. இதை எடுத்துட்டு என்னோட பேக்கரியை கொடுக்க முடியுமா? கொண்டா. டேக் இட். உன் பொண்டாட்டி வரலையோ? அந்த நாதாரிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய பணம். அதனால இந்த பேக்கரியில நானும் என்னுடைய பார்ட்னர் கன்சிகாவும் தான் இருப்பாங்க. வேற எந்த நாயும் உள்ள விட மாட்டேன். யார நாயின்னு சொல்லுத? என் பொண்டாட்டியே சொன்ன தெய்வமே, நீங்க யார் எனக்கு பேக்கரி கொடுத்த கடவுளா? சரி, நான் என் பேக்கரி போய் நான் எடுத்துக்கிறேன். ஆ சரி சரி. கொஞ்ச நாளைக்கு பேக்கரியை பிடுங்கி வச்சா புத்தி வரும்னு நினைச்சேன். இந்த ஆளு உடனே எங்க போய் 1,00,000 பரட்டிட்டு வந்தான். சரி சரி, சொந்த காசு போட்டு வேலை செஞ்சாதான் கொஞ்சம் புத்தி வரும். யாராவது ஓசியில் வச்சு கொடுத்தா கொஞ்சம் திமிர் எடுத்து தான் ஆடுவாங்க. இப்போ இந்த 1,00,000 கடனை அடைக்கிறதுக்காக ஒழுங்கா வேலை பார்ப்பான். ஆனால் புருஷன் முன்னாடிக்கு பேச்சுவார்த்தை இல்லை பொழுக்கு. ஹன்சு, முதல்ல போயிட்டு நம்ம பேக்கரிக்கு பெருசா ஹன்சிகான்னு போர்டு மாத்துறோம். அதெல்லாம் வேண்டாம் மண்டக்கட்டு ஐயா. நோ நோ, என் பேக்கரினா என் பொண்டாட்டி வந்து பிடிங்கிருவா. கன்சிகான உன் பேக்கரியா தான் அதை நான் மாத்த போறேன். அதை பார்த்த கடுப்புல ஓடிடுவா. கடையில ஒரு குண்டு பையன் இருக்காம்ல, முதல்ல அவனை அடிச்சு விரட்டுறோம், போர்டை மாட்டுறோம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதே பணம் தான் முதலாளி ஐயா. பணம் தான் நம்ம வாழ்றதையும் சாகிறதையும் நிர்ணயிக்குது. பணம் தான் நமக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிக்குது. சரியா சொன்ன கன்சிகா. காசு 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 காசு. எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு குண்டு பைய. என்ன பண்ணுதாரு இவரு? கன்சிகா, போர்டு எப்படி இருக்குமா? எனக்கு படிக்க தெரியாது முதலாளி ஐயா. அதுல வேற ஏதோ எழுதி இருக்கு. இங்கிலீஷ் தானே எல்லாரும் படிப்பாவ, அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன். கன்சிகா பேக்கரி. எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? கிளவி மாதிரி புலம்பாத, தள்ளு. ஏய் குண்டு பையா, இடத்த காலி பண்ணு. வடிவு பாட்டி தான் நாங்க வச்சிருக்காவோ. வடிவு பாட்டின்னு பேக்கரியில் இருக்கிற பாதி ஐட்டத்தை நீயே தின்னுட்ட. எந்திரில. பாட்டிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகும். பாட்டிட்ட பணத்தை கொடுத்து பேக்கரியை வாங்கியாச்சு, இனிலாம் அங்கே வரக்கூடாதுன்னு வந்தேன்னு வச்சுக்கோயேன், காதுல 2லையும் ஓட்டையை போட்டு மரத்துல கட்டி தொங்கிட்டுருவோம். ஓடு. ஒரு 2 பண்ணு தாங்களேன், கல்ல கொண்டு எரிஞ்சிருவேன். இவ்வளவு நேரம் தின்னது போதாது, போ. கன்சிகா, உன் இடத்துல வந்து உட்காருமா. பு பு பு. கேக்கு கேக்கு கேக்கு. இப்பதான் இந்த இடமே பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு நம்ம பேக்கரி. எப்ப மகாராஜா, இன்னைக்கு தான் அதிசயமா உட்கார்ந்து பேசுற. இல்லைன்னா ஒரு நாள் இருக்க மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் சித்தி, அதான் உட்காந்துருக்கேன். மதியானத்துக்கு மேலதான் வேலை இருக்கு. ஆமா, ஒரே ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் நம்மளையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கிடணும். இந்த வருஷ பொங்கலுக்கு டான்ஸே வைக்கல, எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்ப இவருக்கு இது ஒண்ணுதான் குறை. மூஞ்ச பாருங்க, மூஞ்சி. ஹலோ, ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்லுதீங்க? அப்படியா, நாங்க இந்த உடனே கிளம்புதோம். என்னாச்சு என்னாச்சு? அதான் முட்டி உன் தம்பி தர்சினிக்கு அப்பா இருக்காம்ல, திடீர்னு நெஞ்சு வலியா ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காவலாம். உடனே மதுரைக்கு வர சொல்லி போன் பண்ணுதாவ.
ஐயோ என் தம்பி ஐயோ சித்தி மாமாக்கு என்னாச்சு? தெரியலப்படி தரசனியை கூட்டிட்டு வந்திருப்பா என்னன்னு பாத்துருவோம். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க இருங்க, ஆரியாவும் மதுவும் வீட்டுல இருக்கட்டும், நம்ம 4 பேரும் மதுரைக்கு போவோம். சரி டி. ஐயோ நல்லா இருந்த மனுஷன் நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. மாமா அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களை நாங்கள் காப்பாத்திடுவோம். இல்ல இல்ல, எனக்கு நெஞ்செல்லாம் ஒரே வலியா வலிக்கு. என் கவலைலாம் என் மவளை பத்தி தான். தர்ஷினியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அவ சூப்பரா ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணி அதை அழகா ரன் பண்ண போறா. நீங்க அவளோட வெற்றியை இருந்து பார்க்க தான் போறீங்க மாமா. தம்பி குமாரசாமி, உனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, கவலைப்படாத. இல்லக்கா, நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டு. ராத்திரி அம்மா அப்பாலாம் கனவுல வந்தாங்க. அம்மா தர்ஷினி, நீ நல்லா வாழணுமா. உன்னை ஒரு ஆள் கையில பிடிச்சு கொடுக்க முடியலையேன்னு வேதனையா இருக்கு. மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தர்ஷினி நல்லபடியா தான் இருப்பா, நீங்க பார்க்க தான் போறீங்க. மாப்பிள்ள இங்க கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க மாமா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சத்தியம் பண்ணுங்க மாப்பிள்ள, சத்தியம் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன சத்தியம் பண்ணணும்? சரி, உங்க கையில நான் சத்தியம் பண்றேன், சொல்லுங்க மாமா. தர்ஷினி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இதான் என் கடைசி ஆசை மாப்பிள்ள. மாமா நான் அவளை எப்பவுமே அப்படி பார்த்ததே இல்ல. சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாப்பிள்ள. மாமா மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, தம்பி பேபி. கடைசி நேரத்துல சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு என் புருஷன். அவன் செத்துட்டான்பா. எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டானே, ஆள் பைசல போயிட்டானே. கடைசி நேரத்துல நல்ல காரியம் பண்ணா, மகாராஜா கையில சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டான். சத்தியமா?